எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 2025/7/22 அன்று இந்த ஊரிலே ஒரு கைது நடைபெற்றது காத்தாங்குடி போலீசாரினால். அந்த கைதை செய்தவர்கள் பஞ்சமா பாதகங்களில், அந்த கைது செய்யப்பட்டவர்கள் பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டவர்கள் அல்ல. மாறாக இந்த ஊரிலே ஒரு சிறியதொரு சமூக சேவையை செய்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது, ஒரு வீதியிலே கலந்து தேவையில்லாமல் விழுந்து கிடந்த அந்த கான் மூடிகளை, அதாவது வடிகான் மூடிகளை அவர்களுடைய சொந்த செலவிலே ஒரு வாகனத்தை கொண்டு வந்து எடுத்து சென்று சந்திகளிலே உடைந்திருக்கின்ற, அதாவது போக்குவரத்திற்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற இடங்களிலே உடைந்திருக்கின்ற வடிகான் மூடிகளை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே இதை போட்டு ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் செய்த போது அதிலே 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது நகர சபை உறுப்பினராக சுயேட்சை வேட்பாளராக வந்திருக்கின்ற, சுயேட்சை வேட்பாளராக இருந்து நகர சபை உறுப்பினராக இருக்கின்ற சகோதரர் கலீல் பாரி, இவரும் இவருடைய சேர்ந்த இருவரும் கைது செய்யப்பட்டு காத்தாங்குடி போலீசிலே தடுத்து வைக்கப்பட்டார்கள். இந்த விடயத்தை கேள்விப்பட்டவுடன் நான் சட்டத்தரணி மொய்தீன் சாலி அவர்களை அணுகி இவர்களை எப்படி வெளியே கொண்டு வரலாம் என்பதை பாருங்கள் என்று சொன்னேன். ஏனைய பல சகோதரர்களும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் இந்த விஷயம் ஒரு பொது விஷயம், நியாயத்துக்கு முரணான விஷயம் என்ற காரணத்தினால் இதிலே தங்களது கவனத்தை செலுத்தி செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு ஒரு சகோதரர் ஆலோசனை வழங்கினார், நீங்கள் சட்டத்தரணி மூலமாக இதை அணுகுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று. அப்பொழுதுதான் நான் சட்டத்தரணி சகோதரர் மொய்தீன் சாலி அவர்களிடம் சொல்லி இந்த விடயத்தை என்னவென்று பார்க்குமாறு கூறினேன். அவர் உடனடியாக போலீஸ் நிலையம் சென்றார். அவரோடு அவருடைய சக சட்டத்தரணி உஷாத் அவர்களும் சென்றிருந்தார்கள். அங்கே சென்று பேசிய போது அது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு தான் வந்தது. அப்படியாயின் காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சொல்லியிருக்கின்றார், நான் இவர்களை நாளை காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவேன் என்று சொல்லி, பின்னர் அந்த வழக்கு சான்று பொருள் என்ற வகையிலே அந்த வடிகான் மூடியையும் நகர சபை வாகனத்திலே ஏற்றி காத்தான்குடி போலீஸுக்கு கொண்டு சென்று அந்த 3 சகோதரர்களையும் அந்த மூடிகளை அவர்கள் களவாடி இருக்கின்றார்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த மூடியையும் எடுத்துக்கொண்டு சென்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி தற்போது அந்த 3 சகோதரர்களும் நேற்று, அதாவது 23ஆம் தேதி பிணையிலே வந்திருக்கின்றார்கள். அப்படியாயின் இந்த சம்பவம் எனக்கு ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தியது. 12 வருடங்களுக்கு முன்னர் நான் புதிய காத்தாங்குடி தெற்கு 167C பிரிவிலே கிராம உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருந்த போது எமது கிராம சேவையாளர் பிரிவிற்கு முன்னால் கடற்கரை ஓரத்திலே மரம் நாட்டுவதற்காக போடப்பட்டிருந்த வேலி, அந்த மரங்கள் எல்லாம் பராமரிப்பில்லாமல் பெரும்பாலான மரங்கள் அழிந்து போய்விட்டன. சில மரங்கள் முளைத்து அவை பெரிய விருட்சங்களாக ஆகிவிட்டன. இப்போது அந்த இடத்திலே குப்பைகளை கூட்டி தீ வைத்திருந்தார்கள். அதிலே சில கான்கிரீட் தூண்கள் வெடித்து சிதறி இருந்தன. சிலவற்றை எங்களுடைய மக்கள் உடைத்திருந்தார்கள். இதெல்லாம் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது என்பது எங்களுடைய மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு போன்ற விடயம். சேதப்படுத்தி இருந்தார்கள். அந்த சுற்றி பிளாஸ்டிக் வலை அடிக்கப்பட்டிருந்தது. அந்த வலையும்
தீயில் கருகி அப்படியெல்லாம் கிடந்தது. அப்போது நான் எனக்கு உதவியாளராக இருந்த மர்ஹூம் SKA கையும் தீனானா என்று நாங்கள் அழைப்போம். தீனானா அவர்களை அழைத்து கொண்டு சென்று வாகனத்தை எடுத்துக் கொண்டு சென்று அந்த போஸ்ட்களை புடுங்கி அதிலே உடையாமல் இருந்தவற்றை புடுங்கி அதிலே அந்த பத்த வைக்கப்பட்ட அந்த வலை போக மிகுதியை நாங்கள் அழகாக வெட்டி எடுத்து கொண்டு வந்து அப்போது அசஹரா முன்பள்ளி இருந்த அந்த இடத்தில், இப்போது அது ஹிஸ்புல்லா முன்பள்ளி என்று அந்த சுவரிலே பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது, புதிய காத்தாங்குடி பஸ் டிப்போவுக்கு அருகில். அங்கே நாங்கள் அதை கொண்டு வந்து ஒரு சில்ட்ரன் பார்க் அமைத்து கொண்டிருந்தோம். அதற்கு ஒரு சுற்று வேலி போடுவதற்காக நாங்கள் அந்த போஸ்டை அழகாக நாட்டி அந்த போஸ்டை சேர்ந்தவாறு அத்திவாரமும் இட்டு அந்த அங்கிருந்து கொண்டு வந்த அந்த பிளாஸ்டிக் நெட்களை அதிலே அடித்து அழகானதொரு வேலி அமைத்தோம். திடீரென்று இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 75% வேலை முடிவடைந்ததன் பின்னர் காத்தாங்குடி போலீஸ் நிலையத்திலிருந்து சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்தார்கள். வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு சென்றார்கள். அது ஒரு நோன்பு ரமலான் மாதமாக இருந்தது. அன்றிரவு நோன்பு திறந்ததன் பிற்பாடு சகோதரர் தீனானா போலீசாரினால் ஜீப்பில் ஏற்றப்பட்டு காத்தாங்குடி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது அவருக்கு அங்கே விசாரணை நடைபெற்றது. நான் அப்போது கிராம உத்தியோகத்தராக இருந்த காரணத்தினால் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்யாமல் என்னோடு இந்த பணியில் ஈடுபட்ட தீனானாவை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கே விசாரணை நடைபெற்றது. அப்போது அவர் சரளமாக சிங்கள மொழியை பேசியதன் காரணத்தினால் ஓய்சி கேட்டிருக்கின்றார். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் சொல்லியிருக்கிறார், நான் குருநாகலை பகுதியைச் சேர்ந்தவர் என்று. அப்படியாயின் உங்களுக்கு வசிப்பதற்கு வேறு ஊர் கிடைக்கவில்லையா? அப்படித்தான் உங்களுக்கு வேறு ஊர் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் காத்தான்குடியில் வந்து வசிப்பதாயின் அல்லது திருமணம் செய்வதாயின் உங்களுக்கு இந்த பொது வேலை என்கின்ற விஷயம், இந்த தேவையில்லாத விஷயம் எதற்காக? அப்போது இருந்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கூறிய வசனங்கள் தான் இவை. அதாவது இந்த ஊரிலே பொதுப்பணி செய்தால் அதற்கு அந்த செய்பவருக்கு வரும், இடைஞ்சல் வரும் என்பதை அப்போதைய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி புரிந்து வைத்திருந்தார். அதனை இவருக்கு ஆலோசனையாக சொல்லி, நீங்கள் உங்களது அந்த முன்பள்ளியின் நிதியிலே இருந்து இவர்கள் கேட்கின்ற கான்கிரீட் தூண்களை எத்தனை கேட்கின்றார்களோ அந்த கான்கிரீட் தூண்களை வாங்கி நகர சபைக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறி எந்தவித முறைப்பாடும் பதிவு செய்யப்படாமல் தீனானாவை அதை ஜீப் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். பின்னர் நாங்கள் அப்போது நகர சபை வளாகத்திலே நிறைய கான்கிரீட் தூண்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் இப்போது இருக்கின்ற அதே தவிசாளர் தான் அப்போதும் தவிசாளராக இருந்தார். அவர் எங்களை கஷ்டப்படுத்த வேண்டும், அவரை தவிர இந்த ஊரிலே வேறு யாரும் பொது விடயம் செய்யக்கூடாது, பொது விடயத்தை வியாபாரமாக அவரும் அவரை சேர்ந்தவர்களும் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சம்பவம் நடைபெற்றது. இப்போது சகோதரர் கலில் பாரியும் ஏனைய 2 சகோதரர்களும் கைது செய்யப்பட்ட போது நான் உண்மையில் அதைத்தான் உணர்ந்தேன். ஆனால் காத்தாங்குடி நகர சபையின் தவிசாளர் விடாப்பிடியாக இருந்த காரணத்தினால் அது தற்போது வழக்காக மாறியிருக்கின்றது, நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றது. அந்த விஷயம் நீதிமன்றம் இந்த விஷயத்தை சரியான தீர்ப்பை வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.
ஆகவே நாம் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும். இப்போது முன்னைய அரசில் நடைபெற்றது போல் அல்லாமல் தற்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே நீதித்துறை தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்வதை நாம் அவதானிக்க முடிகின்றது. அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லாமல் நீதித்துறை தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் நான் சகோதரர் கல்விபாரி அவர்கள் மனம் சோர்வடைந்து விட்டதாக எனக்கு விளங்கவில்லை. அவர் முன்னர் பகுதி நேர பொதுப்பணியாளராக இருந்தவர், இப்போது முழு நேர பொதுப்பணியாளராக மாறியிருப்பதாக முகநூலில் குறிப்பிட்டிருந்தார். மகிழ்ச்சிகரமான விடயம். அவர் இளைஞராக இருக்கின்றார். அவர் இந்த ஊருக்கு, இந்த ஊர் மக்களின் முன்னேற்றத்திற்காக, இந்த ஊர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தன்னால் முடிந்த பணிகளை செய்ய வேண்டும் என நானும் பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.